ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பாட்டி கதைகள். கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சிறுவருக்காக கதை. ஒரு ஊரில் அம்மா, பையன், குசேலன்ற எல்லாம் 4 பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் குசேலன் பொண்டாட்டிக்கு தான் மாமியாரை கண்டாலே பிடிக்காதான் அவன் பொண்டாட்டிக்கு. அப்போ மாமியாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டே கிடப்பாளாம். அப்போ ஒரு நாள் புருஷங்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை வெளியே கொண்டு விடுங்க, வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு அச்சரிச்சுக்கிட்டே இருப்பாளாம். அப்போ ஒரு நாள் இவன் என்ன பண்ணுவான்னா, குசேலன் காதுலேயே வாங்கிக்கிற மாட்டானா. அப்போ வேலை முடிஞ்சு அவன் மண்பண்டம்லாம் செஞ்சு விற்கிறவனா. அப்போ ஒரு நாள் வீட்டில் வந்து தூங்கையில் திருப்பி நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாளாம். நச்சரிச்சுக்கிட்டே இருக்கல இவன் நச்சரிச்சு தாங்காமல், சரி நம்ம அம்மாவை கொண்டு போய் தனியாக வீடு பிடிச்சி கொண்டு போய் வச்சுருவோம், அப்போ அம்மா நம்மளை நிம்மதியாக இருப்பாங்கன்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் வீடு பிடிச்சி இருக்க வச்சுருவானா அம்மாவை. இருக்க வைக்கவும் அப்போ இவன் என்ன பண்ணுவான், குசேலன் தட்டு, பானை, சட்டி இதெல்லாம் தயார் பண்ணுவானா. அப்போ இவன் என்ன பண்ணுவாலாம், ஒரு மண் தட்டை எடுத்து மாமியாவுக்கு கையில் கொடுத்து, இங்கே வாங்க, இனிமேல் வந்து இந்த தட்டை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு நான் டெய்லி சோறு எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்ல இவளுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம மயம் பேச்சை கேட்குறத விட மருமக பேச்சையை கேட்கலான்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தட்டில் வந்து சோறை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், பேரன் வந்து பாட்டி இல்லாத கவலையில் அம்மாவுக்கு தெரியாமல் போய் பாட்டியோட போய் விளையாண்டு ஓடி வந்துடுவானான். அப்போ ஒரு நாள் இவன் என்ன பண்ணியிருக்கான், அப்பன் குசேலன் மண்பாண்டை, தட்டு, கோப்பை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதை இவன் என்ன பண்ணியிருக்கான், சின்ன வயசுலேயே கூர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்மளும் இதை செய்யலான்னு சிறு வயசுலேயே என்ன பண்ணியிருக்கான், அவனும் அம்மாவுக்கு முதல்ல நம்ம ஒரு ஏதாவது பொருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கான். தட்டு செஞ்சு அம்மா கிட்ட, அம்மா இந்தாங்க, நான் உங்களுக்கு ஒரு தட்டு செஞ்சு கொடுத்துக்கிறேன் இந்தாங்கன்னு. அவளுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சான். பரவாயில்லையே, சின்ன வயசுலேயே எனக்கு இப்படி செஞ்சு கொடுக்குறியப்பான்னு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு மயங்கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ சொன்னாலாம், ஆமாப்பா, இந்த தட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படிப்பா உனக்கு மனசு வந்துச்சு, எவ்வளவோ பொருள் இருக்கேப்பா, எனக்கு அம்மாவுக்கு இந்த தட்டை கொடுக்கணும்னு உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சுன்னு கேட்கல. இல்லைம்மா, இந்த மாதிரி நானும் அப்பா மாதிரி பெரியவனாகி கல்யாணம் ஆகி நாளைக்கு நீ பாட்டி மாதிரி வரும்போது என் பொண்டாட்டி உனக்கு இந்த தட்டில் சோறு போட்டு கொடுக்கணும்ல, அதனால தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த சோறு போட்டு உனக்கு தரணும், அதுக்கு தம்ம இந்த தட்டை உனக்கு நான் தர்றேன், இப்போயே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னவும் அவளுக்கு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் நம்ம பையனே இப்படி நம்மளை தப்பாக நினச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியாவை கூட்டிகிட்டு வந்து மாமியா, புருஷன், மயன் எல்லாரோடையும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தாலாம் அந்த தப்பை உணர்ந்துட்டு. இதுதான் இந்த கதையோடைய அர்த்தம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே போய் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. பாய்.